ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்ரீ ஆர்யா மட் வாயிலாக ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தோடு 16/12/2014 சனிப்பெயர்ச்சியின் பலாபலன்களை எடுத்துரைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ராசி அன்பர்களையும் பக்தர்களை அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ரொம்ப அற்புதமான சனிப்பெயர்ச்சி இது. காரணம், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்திலும், கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலும் சனி பகவான் ரொம்ப விசேஷமான பலன்களை தர்றார். மற்ற ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எப்போவுமே சனி பகவான் ஒரு பெரிய கிரகம் தான். 2.5 வருஷம் ஒவ்வொரு ராசியிலையும் உட்காந்து நல்லா நம்மளை நன்மையும் செய்கிறாரு, அதே நேரத்தில் அனுபவத்தையும் கொடுக்குறாரு. அதை நம்ம கெடுதல்னு எடுத்துக்கப்படாது. எதை நம்ம மனசால் நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நம்ம தர்ம சிந்தனையோட நல்ல நிலைகளோட இருக்கிறச்ச நமக்கு எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். நமக்கு 120 வருஷம் ஆயுஷ். அப்போது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தேன்னா 2.5 வருஷம் உட்கார்ந்துருக்கா. 12 ராசியும் அவர் கடந்து வர்றதுக்கு 30 வருஷம். ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 4 முறை சனி பகவான் சுற்றி வரணும். இப்போ 2 முறை சுற்றி வர்றதே ரொம்ப, பகவான் சுற்றி வந்துகிட்டு இருக்கார். ஆனால் நாம் இருக்கிறது இல்லையே. ஒரு சிலர் தகாத உணவு, தகாத வார்த்தைகள், அதாவது தர்மமில்லாத சிந்தனைகள், பொறாமையான எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சியான நிலைகள், இதிலெல்லாம் தன்னைத்தானே இழந்துடுறா. எல்லாரும் அப்படி அந்த தவறை பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சிலர் பண்ணுறதுனால நம்ம அந்த கிரகங்களுடைய நல்ல நிலைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாமலே போய் வைகுண்டம் சேர்ந்துடுறோம். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோடியாக இந்த சனிப்பெயர்ச்சி இந்த தடவை நல்ல ஒரு பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போறா. இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமாக 8ஆம் இடத்துக்கு வர்றா. 8ஆம் இடத்தை எப்படி விசேஷம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பின்னாடி மேஷராசி சொல்கிறச்ச நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையில் பார்த்தா விசேஷம்தான், நல்ல அனுபவத்தை கொடுக்க போகிறா. அதே மாதிரி 3 ராசிக்கு தான் நன்னா இருக்குமா, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு தான் நன்னா இருக்குமா, பாக்கிக்கா நன்னா இருக்காதான்னு நீங்கள்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி நற்பலன்களை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு ராசியாக நம்ம தனித்தனியாக பார்க்குறச்ச நீங்கள் தெரிஞ்சுடலாம். ஒரு குடும்பத்தில் மேசராசி இருப்பா, மிதுன ராசி இருப்பா, கடக ராசி இருப்பா, கும்ப ராசி இருப்பா. இப்போ 4 பேரும் தனித்தனியாக உங்களுடைய சௌக்கியத்துக்காக நம்ம இந்த ராசி பலாபலன்களை தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்து சொல்லணும். அப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குறச்சையும் நல்ல பலாபலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பலாபலன்களை இப்போது காண்போம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. மீனராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 16/12/2014 சனிப்பெயர்ச்சியானது உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். இது நல்ல ஒரு விசேஷமான நேரம்னு சொல்லலாம். காரணம், பஞ்சமத்தில் 5ல் இருக்கார் குரு. அகல்வி யோகத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியானது ரொம்ப விசேஷமாக வந்திருக்கிறது. அகல்வி யோகம்னு பேர். இது தேவதையுடைய யோகம். பகவானை சுற்றி 1008 மகாதேவதைகள் இருக்கா. அகல்வி தேவதையுடைய அதாவது வேலை என்னன்னு கேட்டால், ஒரு நல்ல காரியங்களை எடுத்து மற்றவாளுக்கு உபதேசிக்கிறது. சில பேர் பார்த்தாக்கா அந்த மீன ராசியில் தான் ஞானிகள், பரபிரம்மர்கள் இவெல்லாம் நிறைய இருப்பா. வேத பண்டிதர்கள், நல்ல டாக்டர்ஸு இவெல்லாம் நிறைய பேர் இந்த மீனராசியில் இருப்பா. ஏன்னு கேட்டால் சுயநலம் பாராது உழைப்பா. எப்போவுமே மற்றவாளுக்கு அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கஷ்டத்தெல்லாம் தாங்குள்ளே வாங்கிட்டு மற்றவாளுக்கு போதிப்பா. இருந்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லது தான் செய்வாளை தவிர கெடுதல் பண்ண மாட்டா. எதிர்பாராத நன்மையே நடக்குமே தவிர கெடுபலன்கள் உண்டு பண்ணாது. காரணம், 5ல் இருக்கக்கூடிய குரு தாங்கி பிடிப்பால. கடந்த 7 வருஷமாக நன்னா இல்லையே, முன்ன பின்ன எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையாக இருந்தது. இருந்தாலும் குழந்தைகள்லாம், ஒரு சில குழந்தைகள்லாம் கொஞ்சம் பிணக்கு இடையூறு பண்ணும். எல்லா குழந்தைகளுமே தகாத காரியங்கள் பண்ணுறதில்ல. ஒரு சில குழந்தைகள் தகாத காரியங்களை பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவா இல்லையா, மீசையை முறுக்கி வளர்க்கணும், முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும், குழந்தைய அடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாள். சின்ன குழந்தையிலேயே அதை ஒரு பக்குவமாக கொண்டு வரணும். நாம் அதுக்குன்னு போட்டு சாத்தப்படாது. நல்லா கண்ணால் அப்படி பார்த்து உருட்டி அம்மா அப்பா பார்க்குறதுலேயே குழந்தை தன்னால் படிக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் பக்குவமான நிலையில் நாம் வளர்க்கணும். பக்குவம் தான் குழந்தைகளை மேன்மைப்படுத்தும். பக்குவம் தான் குழந்தைகளுக்கு நன்மை செய்யும். காரணம், கோண ராசி பார்த்தீங்களா, மீன ராசி, மிதுன ராசி, கன்னியா ராசி,
தனுசு ராசி. இந்த 4 ராசியிலையும் சரி குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு தான் சொன்ன பேச்சு கேட்பா, தான் இஷ்டத்துக்கு தான் நடப்போம். அதனாலே குடும்பத்தில் விரோதம், குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் உண்டாகும். இந்த குழந்தைகள்னாலே அம்மாவுக்கு சில பேருக்கு ஆயுசு குறைஞ்சி போயிடுமே, அப்பாவுக்கு வந்து மனப்பிரமை வந்துடுமே, என்ன செய்கிறது? அப்போ குழந்தைகளை வளர்க்குற விதமாக நாம் வளர்க்கணும். அவளுக்கு துர்போதனைகளை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் தகப்பனார் எதுலேயுமே ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். குழந்தைகளுக்கு முன்னாடி தீர்த்தம் சாப்பிட்டா என்ன பண்ணுவா? அப்பா ஏதோ மருந்து சாப்பிட்றான்னு நினச்சா அந்த மருந்து எடுத்து அவன் சாப்பிட்டானா என்ன செய்யறது? ஆகையினால நாம் எப்போவுமே குழந்தைங்க முன்னாடி தகாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, தகாத வேலைகளை செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் மீனராசியில் பிறந்த குழந்தைகள்லாம், மீனராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் ஒரு கெட்ட நிலைகளில் ஈர்ப்பு ஜாஸ்தியாகிடும். எல்லோருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு அந்த ஈர்ப்பு வரக்கூடாது. அந்த ஈர்ப்பு வந்து தகாத நிலைகளில் கொண்டு போய் விட்டு இந்த முடிவில் ஓரளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். காரணம் 16-12லேருந்து எடுத்துட்டோம்னா அந்த டிசம்பர் எண்டு வரலும் கொஞ்சம் அந்த 15 நாளைக்கு எதுலேயுமே கொஞ்சம் நம்ம சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 2015 முழுவதும் ஓரளவுக்கு தாங்கி ஓங்கி ஓடும். 2016 முழுவதும் நமக்கு ரொம்ப ராஜயோகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அகல்வி யோகம் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணும். குழந்தைகள்லாம் நல்லா படிப்பா, சொன்ன பேச்சு கேட்பா, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நம்ம சௌக்கியமாக போயிட்டு வரலாம். இது எதிர்பாராத நன்மைகள்லாம் நடக்கும். தாத்தா பாட்டிலாம் ரொம்ப சௌக்கியமாக இருப்பா. கூட்டு குடும்பமாக வர்றதுக்கு முயற்சிகள்லாம் நடக்கும். ஒரு சில குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு இருப்பா, அம்மா அப்பா விரோதத்தினால பிரிஞ்சு போயிருப்பா. அதனால் அவள்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருவா. பிரிஞ்ச கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்ந்துருவா. சில பேர் டிவோர்ஸும்பா. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் டிவோர்ஸ் அது இதுங்கிறா. கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் அவள் ஓடி போடுறா அம்மாத்துக்கு. காரணம் என்ன பண்ணுறது? எல்லாரும் தவற பண்ணுறதில்ல, எல்லா பொண்ணுகளுமா ஓடி போகுது இல்லையே. மனப்பக்குவம் இல்லாதவா, ஒருத்தர் புரிஞ்சிக்காதவா தான் இந்த தகாத காரியங்களை செய்கிறா. முதல்ல தன்னுடைய பொண்ணுக்கு தாயார் துர்போதனை செய்யக்கூடாது. கல்யாணம் ஆயிட்டா கணவனே கதின்னு இருக்கணும். அம்மா எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நீ கணவனோட சேர்ந்து இருக்கணும், கணவனோட நீ பக்குவமாக இருக்கணும், என்ன சொன்னாலும் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து அறிவுரைகளை சொல்லணும். அதுபோல் கணவனும் உண்மையானவனாக இருக்கணுமே. அவன் தீர்த்தவாரியாக இருந்துட்டு என்ன பண்ணுறது? நல்லா தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்து மனைவியை போட்டு அடித்தா என்ன பண்ணுவா? எத்தனை நாளைக்கு அடியை தாங்குவா? அப்படி ஒரு சில குடும்பங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். மீனராசியை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 72% நன்மையே நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இது. சனிப்பெயர்ச்சியில் பார்த்தா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கெல்லாம் செப்டம்பருக்கு மேலே குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக, ஒரு 10 வருஷமாக இருக்கிறவா, 12 வருஷமாக காத்திருக்கிறவாலாம் இருக்கா. குழந்தை பாக்கியத்துக்கு நாம் காத்து தான் இருக்கணும். அப்போ தான் எம்பெருமானே வந்து சர்வேஸ்வரன் வந்து பிறப்பா. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தாத்தா மாதிரி இருக்கானே, பாரு பிள்ளையாண்டா பாரு தாத்தா மாதிரி பிறந்திருக்கானே அப்படின்பா. தாத்தாவே வந்து பிறந்திருப்பா. அதனால் காத்திருந்தால் எல்லாமே நன்மையே நடக்கும். காத்திருக்கிறது ஒரு பெரிய சுகம். இறைவன்கிட்ட காத்திருக்கணும். நாம் வந்து நமக்கு அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் காத்துன்னு இருக்கணும். திருமணத்துக்கும் நாம் காத்துன்னு இருக்கணும். திருமணம் ஆனோடனே ரொம்ப பேர் பார்த்தா ரொம்ப உரிமையாக இருப்பா மனைவிக்கிட்ட. ஆரம்பத்தில் கனியும்பா, அப்புறம் சனியும்பா. இந்த சனி பகவானே திட்டுவா. அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரே மனநிலையாக இருக்கணும். ரொம்ப சொல்லுவா, ரொம்ப உரிமையாக இருக்கிறவா அம்மா காப்பி கொண்டு வாம்பா. கோவம் வந்துருச்சுன்னா கழிச்சட சனியனை காப்பி எடுத்துகிட்டு வாம்பா. இப்படிலாம் சில பேர் உரிமையாக திட்டுறவாலாம் இருக்கா. எல்லாமே உரிமையாக இருக்கலாம், வேணான்னு சொல்லல. அதுலேயும் நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்தால்தான் நாம் விதியை ஜெயிக்க முடியும். நிதானம் இல்லைன்னா நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம தலை குப்புற போயிடுவோம். இப்போ வேகமாக வண்டி ஓட்டிட்டு கண்ணை மூடிக்கிட்டே குருட்டு நம்பிக்கையில் வண்டி ஓட்டிட்டு போனால் எங்கே போய் சேரும்? நேராக மரத்தில் போய் முட்டிக்க வேண்டியது தான். அதனால் நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்தால், பக்குவம் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சியை நம்ம ஜெயிச்சிடலாம். 72%ங்கிறது பெரிய விஷயம். காரணம் பாக்கிய சனி நல்லது தான் செய்வா. அதே நேரத்தில் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மை தான் செய்வா. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, அதாவது ஜென்மத்தில் பார்த்தா ஜென்மத்தில் கேது இருக்கா. இந்த ஜென்ம கேதுங்கிறது அவ்வளோ தூரம் விசேஷம் இல்லை, இருந்தாலும் ஞானத்தை கொடுப்பா. சில நேரங்களில் பார்த்தா சில பேருக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே தலை சுற்றலை உண்டு பண்ணுவா. உடனே லோ பிபி ஹை பிபின்னு பயந்துடப்படாது. கொஞ்ச நேரம் நிதானத்துக்கு வந்து பகவானுடைய நாமத்தை நாம் சொல்கிறச்ச அந்த மயக்கம்லாம் தன்னால் ஓடி போயிடும். ஓம் நமோ நாராயணாய. மயக்கம் வர்றச்சே சொல்லி பாருங்க, உடனே ஓடி போயிடும். தூக்கம் வரலைன்னா சொல்லி பாருங்க, உடனே ஓடி போயிடும். தூக்கம் வந்து நமக்கு உடனடியாக வந்துடும். நம்ம நிதானம் வந்துடும். நிதானம் இருந்துட்டாலே நம்ம எல்லா காரியத்தையும் நாம் ஜெயிச்சிடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் செப்டம்பருக்கு மேலே கிடச்சிரும். மனமாகாதவாளுக்கு திருமண வாழ்க்கை நல்ல சௌக்கியமாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள் நல்லா சௌக்கியமாக போகலாம்.
தொழில் பண்ணுறவாள்லாம், சொந்த தொழில் பண்ணுறவாள்லாம் கடன் வாங்கியாவது தொழில் பண்ணுறச்ச 19/12/2017க்குள்ளே கடன்லாம் அடைச்சிட்டு நாம் ரிலீஸ் ஆகிடலாம். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும். எதிர்பாராத தன சம்பத்து, பொருளாதாரம் எல்லாமே கிடச்சி நாம் நல்ல உயர்வான நிலையை அடைய போகிறோம். மீனராசி, கோணராசி, இந்த ராசியில் பிறந்தவாள்லாம் முதல்ல பக்குவத்தை நாம் தேடணும். குழந்தைகளுக்கு நாம் அடிக்கடி சொல்கிறது அதுதான், பக்குவமான மனநிலையை நாம் உண்டு பண்ணணும். நாமளும் பக்குவமாக இருக்கணும். ஒருத்தரை இகழ்ந்து பேசக்கூடாது, ஒருத்தரை துவேஷனமாக பேசக்கூடாது. ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறச்ச நம்ம மனசோட உணவு கொடுக்கணும். தானம் கொடுக்குறச்ச ஏனோ தானம்னு கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் தானம் கேட்டு வந்தால் நமக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் தான் முதல் எதிரி. கோபம் தான் நம்மளுடைய முதல் எதிரியே. கோவப்பட்டால் எல்லா காரியமும் சிதறி போயிடும். அப்போ காரியம் சிதறி போனால் என்ன செய்யறது? கோபம் வரும் பொழுது நாம் உள்ளடக்கிக்கணும். கோபம் வந்தால் நம்ம பகவானை அப்படியே சிந்திச்சு கண்ணை மூடிண்டு ஓம் நமோ நாரா உள்ளுக்குள்ளேயே நம்ம 8 எழுத்து மந்திரத்தை, நம்ம மனசுக்குள்ளேயே 5 எழுத்து மந்திரத்தை, நம்ம மனசுக்குள்ளேயே 6 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்கிறச்ச அந்த கோபம் தன்னால் பறந்து போயிடும். வீட்டில் அன்பாக இருங்கோ, மனைவிக்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருங்கோ, குழந்தைகள்கிட்ட நல்லா பாசமாக இருங்கோ. எவ்வளோ வந்தாலும் சரி, நம்ம குழந்தை இல்லையா, ரைட்டு, ஒரு சிறிய தவறு பண்ணால் கூட அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அப்பா அம்மா தவறு பண்ணாமல் இருந்தாலே குழந்தைங்க நன்னா இருப்பா. அப்பா பண்ணுற தவறு தான் புள்ள வீணாக போகிறது. அதை மாதிரி தான் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா அப்பாக்களும் தப்பானவா இல்லை, இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணுற சில தவறுகள்னால குழந்தைகள் வீணாக போகிறா. சீக்கிரம் இடையிலேயே மனைவியை விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு வைகுண்டம் போய் சேர்ந்துடுறா. அப்போ ஃபோட்டோ மாட்டி வச்சு ஆற்றுல அகர்பத்தியை காட்டுறா. அப்போ எவ்வளோ அந்த குழந்தைங்க தவிக்கும்? அப்பா இல்லைன்னு, தன்னுடைய கணவன் இல்லைன்னு ஆத்துக்காரி எவ்வளோ தவிப்பா? அப்போ பகவான் கொடுத்த 120 வருஷ ஆயுஷை நம்ம அனுஷ்டிக்க முடியலையே. காரணம் தகாத பழக்கம், தகாத உணவு பழக்கம், தகாத சகவாசம், தகாத நிலைகள், அகால போஜனம், இதெல்லாம் நமக்கு ஆயுஷ் எடுத்துடும். பகவான்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறச்ச பூரண சம்பூரண ஆயுஷை நம்ம கேட்கணும், ஆரோக்கியத்தை கேட்கணும், அமைதியை கேட்கணும். எல்லாமே இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 100%க்கு 72% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய சனி பயிற்சி. உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரம்மணே நமக. 12 ராசி அன்பர்களும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும். இந்த சனி பயிற்சியில் உலகத்துக்கு நன்மையே உண்டாகணும். உலகம் பேராபத்திலிருந்து தப்பிக்கணும். பேராபத்து என்பது இயற்கையினால் வரக்கூடிய 3 விதமான ஆபத்து இருக்கிறது. நீரினால், அதே நேரத்தில் நெருப்பினால், அதே நேரத்தில் பூகம்பத்தினால், இப்படி 3 விதமான ஆபத்துகள்லேருந்து பகவான் எம்பெருமான் காப்பாற்றணும். நிலத்திலிருந்து தோன்றியவள் சீதாதேவி, நெருப்பிலிருந்து தோன்றியவள் திரௌபதி, இவாளெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். உலகத்தில் எல்லோருக்குமே, அதாவது நீரினால், நிலத்தினால், நெருப்பினால் கண்ட வராமல் இருக்கிறதுக்கு எம்பெருமான் நம்ம பிரார்த்திப்போம். உலகத்துக்கு எல்லோருக்கும் சர்வமங்கலமும் சர்வமும் சௌபாகியமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.